அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, செவ்வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான். இது சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற லட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இங்கே பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 ஏலக்காவை போட்டு மிக்சியில் தண்ணி இல்லாமல் சுற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். செவ்வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறனால அதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட செவ்வாழை இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்ப கூழ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சேர்க்கும் போது அங்கங்கே லைட்டாக வாழைப்பழமும் நமக்கு வாயில் கடிப்படுமா, அதனால் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 வாழைப்பழத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு 1/4 கப் ரவை, ஒரு 1/4 கப் பால் சேர்க்கணும். முதல்ல ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த முந்திரி நான் லட்டில் சேர்க்க போகிறதில்ல, சும்மா மேலே டெக்கரேஷனுக்காக வைக்கிறதுக்கு. முந்திரி நல்லா வறுத்துருச்சு. இப்போ முந்திரி வெளியில் எடுத்துக்கலாம். அதே நெய்யிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துடுறேன். வாழைப்பழத்தை சேர்த்துட்டு நெய்யில் ஒரு வதக்குன உடனே நம்ம வச்சுருக்க நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துருங்க. ஒரு 2 செகண்ட்லேயே நாட்டு சக்கரை அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அந்த சக்கரை பாகுலேயே அந்த வாழைப்பழம் வேகட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆயிரும். பாருங்கள், அந்த வெள்ளை பாகுலேயே சக்கரை வெந்துக்கிட்டு, அந்த சக்கரை பாகுலேயே வாழைப்பழம் நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 கப்லேருந்து 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி, அதாவது ஒரு பாதி வேக்காடு வாழைப்பழம் வெந்ததுக்கப்புறம் பால் சேருங்க. எடுத்த உடனே வாழைப்பழமாக இருக்கும் போதே பால் சேர்த்துறாதீங்க. பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வாழைப்பழம், பால், சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காயும் ஏலக்காவும் மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது வெறும் தேங்காயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் நேரம் வேக வேக கரெக்டாக வந்துடும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தூவி நம்ம கிண்டி விட போகிறோம். ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தூவ போகிறேன். பாருங்கள், கொஞ்சமாக தூவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூவி மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக சேர்த்திங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும், நல்லா இருக்காது. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா ரவையும் நீங்கள் சேர்த்துருங்க. ரவையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அந்த ரவை அந்த வாழைப்பழத்துலேயே தேங்காயில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிரும். நல்லா ஒரு திக்காக வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா கரண்டிலையும் சட்டிலையும் ஒட்டாமல் நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு.
இந்த டைமில் பாருங்கள், இப்படி திரண்டு வர்ற டைமில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதோட கொஞ்சம் ஆறுச்சுன்னா பதம் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப கூலாக ஆற விட்டுறாதீங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம லட்டை பிடிச்சிடலாம். இப்போ இதை எடுத்து ஓரமாக ஆற வச்சிடுறேன். என்னோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டிடுச்சு. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். பாருங்கள், கொஞ்சம் லேசான சூடில் இருக்கும் போதே எடுத்து லட்டு உருட்ட ஆரம்பிச்சிருங்க. பக்குவம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே அழகுக்காக ஒரே ஒரு முந்திரி பருப்பு வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான வாழைப்பழ லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.